ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாட்டிக்கு பருப்பு கஞ்சி கொடுக்க போகிறோம். பாட்டியால் முன்ன மாதிரிலாம் சாப்பிட முடியாது. இப்போ எல்லாமே டியூப்பில் தான் போயிட்டுருக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கஞ்சி, பால், ஜூஸு அந்த மாதிரி கொடுக்கணும். பாட்டி படுத்துருக்காங்க, படுக்க வச்சு கொடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தூக்கி மேலே உட்கார வச்சுட்டு தான் கொடுக்கணும். உட்கார வச்சு தலைக்கணிலாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் பருப்பு கஞ்சி கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சிரஞ்சி எடுத்து அந்த டியூப்பில் நம்ம நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு கீழே நல்லா மடக்கி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி போகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து பருப்பு கஞ்சி ஊற்ற போகிறோம். பருப்பு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா போயிட்டுருக்கு. கஞ்சி முடித்தோடனே லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த டியூப்பில் வந்து ஏர் எதுவுமே இல்லாமல் நம்ம தண்ணி இருக்கும் போதே வந்து மடித்து வச்சிட போகிறோம். இங்கே பாருங்கள், அதில் வந்து டியூப்பில் ஏரே இருக்கக்கூடாது. ஏர் இருந்துச்சு உள்ளே காற்று போணுச்சுன்னா பாட்டிக்கு பிரச்சனை ஆயிரும். மூச்சு விட முடியாது உள்ளே வந்து ஏர் போயிடுச்சுன்னா. அதனால தண்ணி இருக்கும் போதே இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு லாக் பண்ணி வச்சிடணும். லாக் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த டம்ளர்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஒர்க்கு. என்னோடய வேலை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நான் பாட்டிக்கு என்ன வேலை செய்யணும் அது எல்லாமே வீடியோவாக போடலான் இருக்கேன். போடலாமா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்னு. ஓகே, பாய்.